சில பேர் வந்து ஒரு பொண்ணால் எப்படி இந்த கதையை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அது ஒன்று நேரடியாக சொல்கிறது அல்லது வேறு மாதிரி அதை உணர்த்துறது. ஏன்னா வித்தியாசமான ஒரு கதையை தான் எடுத்துப்பாங்கன்னு அதுக்குமே நான் 100 பேர்கிட்ட கதை சொல்ல வேண்டியிருந்தது. எல்லாம் கதை கேட்பாங்க, பாதியில் சில பேர் வேணான்னுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது கதையெல்லாம் நல்லா இருக்குன்னுவாங்க. ஆனால் பொண்ணு, நீங்கள் ஒரு பொண்ணு எப்படி இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவுக்கு வந்து ஆக்ஷனை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், இப்படியான ஒரு இதை தான் எதிர்கொண்டேன். நம்ம பொது புத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் இன்னும் அதே விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு நிர்வாக குளறுபடி தான் எனக்கும் கருப்பண்ண சாருக்கும் வந்து இருக்க சின்ன பிரச்சனை. வேறு எதுவுமே எனக்கு அவருக்குமான இதுவில் அவர் டைரெக்ஷனில் எந்த விதமான இதுவும் தலையீடு செய்யலை. ஆனால் அவர் வந்திருக்கலாம். ஒரு சின்ன படத்துக்கும் பெரிய படத்துக்கும் வித்தியாசம் 3 மணி நேரம் தான். ஒரே ஒரு ஷோவுக்கு அப்புறம் சின்ன படம்லாம் பெரிய படமாக மாறும், பெரிய படம்லாம் சின்ன படமாக மாறும். ஸோ இந்த படம் அந்த 3 மணி நேரத்தில் நிச்சயமாக பெரிய படமாக மாறும். ஏன்னா நான் இந்த படம் பார்த்துட்டேன், அதனால் கண்டிப்பாக அது நடக்கணும்னு நான் ரொம்ப இயற்கையை பிரார்த்திக்கிறேன். அது காரணம் ஒரே ஒரு வார்த்தை தான், சந்திரா வந்து எனக்கு பல வருடங்களாக தெரியும். விகடனில் நான் வேலை பார்க்கும்போது அவங்க அவள் விகடனில் வேலை பார்த்தாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ இந்த மேடையில் அவங்க உட்காந்துருக்கிற வரைக்குமான அவங்க லைஃப் வந்து ஓரளவு ஒரு பார்வையாளனா எனக்கும் தெரியும். ஜெயராணி அளவுக்கு தெரியலனாலும் எனக்கும் வந்து ஒரு தோழராக தெரியும். ஒரு பெரிய லாங் ட்ராவல். எனக்கெல்லாம் வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய பற்று ஆசையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ரொம்ப ஜஸ்ட்டு இதில் ஒரு ஃப்ளூக்கில் வந்த ஆள் தான். சினிமா மேலே சினிமா கனவே எனக்கு கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளாக வந்து கவுண்டர் மாற்றி வந்தவன் தான். பட்டு அவங்க அப்படி கிடையாது. அந்த டைம்லேருந்தே நாங்கள் டீ கடையில் கீழே நின்று பேசிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா, டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் படத்தில் எப்படியாவது எனக்கு ஒரு பாட்டு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அவங்கள்ட்ட. ஸோ அப்பையிலேருந்தே வந்து அவங்க இது ஒரு பெரிய கனவு அவங்களுக்கு. இந்த ஓட்டம் இத்தனை வருடங்களாக அவங்களுடைய ஓட்டம் வந்து பெரிய ஒரு வழி நிறைந்த வாழ்க்கை. ஏன்னா அதில் எல்லாம் அந்த உரையாடலில் ஒரு தோழனாக நான் பங்கெடுத்திருக்கேன். ஸோ அதன் பிறகு அவங்க அமீர் சார்ட்ட ராம் சார்ட்டெல்லாம் இருந்த பிறகு சந்திரா ஒரு படம் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது எனக்கு மைண்டில் இருந்தது வந்து ஒரு அழகான ஒரு காதல் கதை தான். ஏன்னா ஒரு ரைட்டராக வந்து சந்திராவோடைய கவிதைகள்லையும் சரி கதைகள்லையும் சரி அன்பும் அந்த காதலும் தான் ததும்பி ஒழியும். மலை சார்ந்த மனிதர்களும் அவங்களுடைய அந்த அன்பும் தான். ஸோ அவங்க ஒரு கதை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நான் எதிர்பார்த்ததுங்கிறது அப்படி தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், பவுண்டட் எடுத்துட்டேன், படிச்சுட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு கதையை தான் எதிர்பார்த்து படித்தேன். அந்த கதையை படிக்க கொஞ்சம் அதிர்ச்சி, நிறைய ஆச்சரியம் அப்படி இருந்தது. அந்த கதை படிக்கும்போது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக நான் நினச்சதுலேருந்து வேறு ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த வேர்ல்டு. நான் சொன்னேன் சந்திரா எப்படி இதை ரைட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு இருந்தது. அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக படம் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு ஃபிலிம் மேக்கராக என்னோடய படம் இப்படி இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லினாங்க. ஸோ அதன் பிறகு வந்து ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் ரொம்ப நல்லா இருந்தது படம். அப்படி நான் நிறைய தோழர்கள்ட்ட வந்து நான் அவங்க இந்த படம் கதை என்கிட்ட கொடுத்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர்கிட்ட நான் பிஆர்ஓவாக இருந்திருக்கேன் சந்திராவுக்கு. அதுக்கு அவங்க தனியாக எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ வந்து பேசியிருக்கேன் அவங்கள பற்றி. ஸோ அப்படி என்னை இம்பேக்ட் பண்ண ஒரு கதை. அப்புறம் ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் அந்த பிச் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், ஆனால் என்னவோ அது பிச்சாகாமல் தள்ளி போயிட்டே இருந்தது. நான் கேட்கும்போது சம்டைம் வந்து ஒரு தடவை ரொம்ப அவங்க சந்திராட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எப்போவுமே வந்து சோர்வடைய மாட்டாங்க. ஒருவேளை சோர்வு அடைந்தால் அந்த சோர்வுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி ஒரு கதை எழுதுறது, கவிதை எழுதுறது அப்படி. ஸோ வந்து அதுதான் அவங்களுக்கான மருந்தாக இருக்கும். அப்படி கேட்கும்போது ஒரு தடவை பேசும்போது அது என்னவோ பிச்சாகலை. அந்த கதை படிக்கிறவங்க வந்து சில பேர் வந்து ஒரு பொண்ணால் எப்படி இந்த கதையை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அது ஒன்று நேரடியாக சொல்கிறது அல்லது வேறு மாதிரி அதை உணர்த்துறது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பொது புத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் இன்னும் அதே விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். நானும் சினிமாவில் இருக்கேன், பட் ஆனால் இன்னமும் அந்த பொது புத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பெண்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் அடித்து உடைச்சிட்டாங்க, ஆனால் இன்னமும் அது வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா
எந்த கூச்சலும் எதுவுமே மாற்றாது, படைப்பு தான் மாற்றும். இந்த படம் வந்தது அப்படின்னா அது ஏற்கனவே அதையெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் இன்னும் மேலும் ஒரு பெரிய உடைப்பை, ஒரு திறப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஜெயிச்சதுன்னா இப்போ சந்திராங்கிற ஒரு ஒற்றை மனுஷி ஜெயிச்சா இன்னும் நிறைய மனுஷிகள் இங்கே ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய பாத்து வந்து இந்த படம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும். இந்த படமும் நான் பார்த்துட்டேன். என்ன ஸ்கிரிப்டில் என்ன வலிமையாக என்ன பலத்தோடு அவங்க சொல்லியிருந்தாங்களோ அதே விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் மதியழகன் சார் சொன்ன மாதிரி சந்திராவுடைய கோபம் எல்லாம் அர்த்தமுள்ள ஒரு படைப்பாக உருமாறி இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். சந்திராவுக்கு எப்போதும் ஒரு தோழனாக கூடவே இருந்து துணையாக நிற்கக்கூடிய சுந்தர் சாருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அவருடைய பங்குங்கிறது ரொம்ப எப்போ ஃபோன் பண்ணாலும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை அடையும். சந்திராவை மிக முக்கியமான ஒரு இயக்குனராக அடையாளப்படுத்தும், ஒரு பெரிய பாதையை ஏற்படுத்தும். மதியழகன் சாருக்கும் குமரன் சாருக்கும், இந்த படத்தை வாங்கின குமரன் சாருக்கும் இந்த படம் லாபத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நல்ல, ஏன்னா ரொம்ப என்கேஜான படம், அதற்கான விஷயமா ஒரு லாபத்தை கொடுக்கும். அந்த நாள் ஒரு கொண்டாட்டமான நாளாக அமையும். நன்றி, நன்றி தோழர்களே. முதல்ல வந்து என்னோட ப்ரொடியூசர் மதியழகன் சார், நான் அதுக்கு முன்னாடி வந்து சார்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர்கிட்ட கதை சொல்லியிருப்பேன். ஒரு 10 வருஷமாக வந்து நான் 12 வருஷமாக டேரக்டராக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சினிமாவுக்கு வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு ஆள் தான். ஒரு 100 பேருக்கு கதை சொல்லியிருப்பேன். எல்லோரும் கதை கேட்பாங்க. ஆனால் கதை நான் தேர்வு பண்ணதே வழக்கமாக பெண்கள் வந்து காதல் கதை பண்ணுவாங்க, காமெடி பண்ணுவாங்க, இப்படி தான். அதுவும் வந்து பெருசாக வந்து ஹிட் ஆகலை அப்படிங்கிற. அப்போ நான் என்ன செய்யணும்? எனக்குமே வந்து அமீர் சார், ராம்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு அந்த மாதிரி ஒரு வயலண்ட் அந்த சைடு வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் நான் அந்த மாதிரி படங்கள் பார்க்க ஓகே இந்த மாதிரி ஒரு கதையை தேர்வு பண்ணலாம். என்னோடய கிராமத்தில் நான் பார்த்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி, க்ரைம் இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கதை பண்ணேன். ஏன்னா நான் படம் பண்ணணுன்னா அந்த கதையை எடுத்துகிட்டு போனால் தான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஏன்னா வித்தியாசமான ஒரு கதையை தான் எடுத்துப்பாங்கன்னு. அதுக்குமே நான் 100 பேர்கிட்ட கதை சொல்ல வேண்டியிருந்தது. எல்லாம் கதை கேட்பாங்க, பாதியில் சில பேர் வேணான்னுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது கதையெல்லாம் நல்லா இருக்குன்னுவாங்க. ஆனால் பொண்ணு, நீங்கள் ஒரு பொண்ணு எப்படி இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி இவ்வளவுக்கு வந்து ஆக்ஷனை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்? இப்படியான ஒரு இதை தான் எதிர்கொண்டேன். சார்கிட்ட வந்து கதை சொல்லப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு நான் கதை சொல்ல ஆரம்பித்து. சார் வந்து யோசிக்கவே இல்லை. காலையில் கேட்டார், சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை பண்ணுறோன்னு சொன்னார். அதுக்காக வந்து நான் அவருக்கு வந்து என்றைக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து பேசின ராஜமுருகன் அதுதான். அவரும் வந்து எனக்கு இங்கே மேடையிலேருந்து எல்லாருமே வந்து என்னோட பழகின என் மீது அக்கறை உள்ள அவங்க தான் வந்து இன்றைக்கி இருந்தாங்க. இதுலேயுமே எனக்கு பிரச்சனையாக தான் இருந்தது. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், சொல்லிகிட்டே இருந்தேன். 2 நாளாக தூங்கலை. பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிடணும். அமீர் சார் வந்து இங்கே சவுதி போயிட்டார். கண்டிப்பாக அவர் இங்கே இருந்திருக்கணும். எனக்கு வாழ்த்து சொன்னார். அவர் வர முடியாத காரணத்தையும் அவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். ஏன்னா அவர் வந்து நாங்கள் திடீர்னு இது வந்து பிளான் பண்ணிட்டோம். 18ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படிங்கிறப்ப ஆடியோ வந்து உடனே ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால திடீர்னு நாங்கள் இது பண்ணதுனால இங்கே படக்குழுவினரும் நிறைய பேர் வர முடியலை. அதே சமயத்தில் அமீர் சார், ராம் சார்லாம் வர முடியலை. ஸோ அப்போவும் இப்போ எனக்கு வந்து கை கொடுத்தது என்னோட எப்போவும் என்னோட துணை இருந்த நண்பர்கள் தான். அவங்களுக்கு என்னோட நன்றி. ராஜமுருகன் எனக்காக வந்து ப்ரொடியூசர்லாம் பார்த்துருக்காரு. எப்போவுமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார், கவலைப்படாதீங்க படம் வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சீனு ராமசாமி சார் சொன்னது 100% வந்து உண்மை. அவர் வந்து சார்கிட்ட வந்து சொல்லிவிட்டு எனக்கும் ஃபோன் பண்ணார், உங்கள் படத்தை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த படம் வரலை. அதுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் வந்து அவரும் நானும் நிறையா சண்டை போட்டிருக்கோம். நானும் சுந்தரம் தான் தாமிரா கிட்ட அவரோட ஆல்பத்தை கொடுத்தோம். எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஆரிக்கிட்ட. ஆரிக்கு வந்து நிறையா நாள் சமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடியில் வந்து அவரு தான் வந்து ட்ரெயினராக இருந்தார். அமீர் சார், சசிகுமார் அவங்களுக்குலாம் அவர் வந்து டயட்டிஷியன்
ஸோ வந்து அங்கே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சசிகுமார் வந்து மொட்டை மாடியில் அம்மா தான் எப்போ ஒரு 6 மாதம்லாம் இருக்கும் கண்டினியூஸாக அங்கே நடந்தது. ஸோ வந்து அப்படி ஆரி வந்து அப்போ இருந்து எனக்கு பிடிக்கும். ஆரி வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் நடிக்கணும்னு தான் நானும் சுந்தர் பேசி வந்து இந்த கதையை சொன்னோம். பட் அப்போ நெடுஞ்சாலை அப்படிங்கிற படம் வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்தது 2 பேருக்கு இடையில. நான் நினைக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் அந்த படம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு டவுட் பட்டார். ஸோ அப்படி அப்படியே மூவ் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆரி ரொம்ப நன்றி. நீங்கள் இங்கே வந்து நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க என்னை பற்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஜெயராணி வந்து சொன்ன மாதிரி தான், ஜெயராணிக்கு தான் விடுதலை. இந்த படம் வந்தது எனக்கு விடுதலைங்கிறத விட, ஏன்னா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது அவள் தான். எப்போவுமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய பிரச்சனைகளை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ வந்து அவங்கள பற்றி எனக்கு சொல்லணும்னா, என்னோடய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நபர், என்னோடய முன்னேற்றத்துக்கு முக்கியமான ஒரு நபர். நான் வந்து படம் பண்ண போனப்போ வீட்டில் 5 வருஷம் 10 வருஷமாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் வீட்டில் வந்து பொறுத்துப்பாங்க, ஃபினான்ஷியலாக வேலை பார்த்தே ஆகணும். நாங்கள் படம் முடிச்சுட்டு 5 வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனை. மறுபடியும் வேலை பார்க்கணும், எனக்காக வேலை தேடிட்டு இருப்பாங்க. நான் படம் முடிச்சுட்டு வருவேன், வேலை தேடுவாங்க. ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுவேன், அப்புறமும் எனக்கு ஏதோ மீடியாவில் ஏதோ ஒரு வேலை வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப தொடர்ந்து தொந்தரவுக்குள்ளாக்குனது வந்து ஜெயராணி தான். ஸோ ஜெயராணிக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வந்து நன்றி சொன்னாலும் அது போதாது. தமயந்தி அக்கா அவங்க வந்து எப்போவுமே என்னுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரு அக்கா. அவங்க வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்க வந்து இந்த படத்தை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து என்னோடய படத்தில் நடித்தவங்க அவங்களாம் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தாங்க. பட் அப்படி பேசாமல் தெரியாமல் இருந்தாங்களே தவிர, ஆனால் பர்ஃபெக்டான நடிகர்கள் அவங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அருணாகட்டும், முருகனாகட்டும், ரெஜின் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு, மாயாவாகட்டும், அண்ணன் வந்து நமோ நாராயணன், அவர் வந்து அதுக்கு மேலே. அவரை வந்து நம்ம வந்து எதுவுமே ஒன் டேக் தான் அவர். நான் அவரை பற்றி அவரை ஷூட்டிங் இருக்குன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் நடித்த ஒரே டேக்கில் சரி பண்ணிடுவார். மாயா வந்து சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை, வந்தால் அதே போல் தான் அவளும். அவ்வளோப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் வந்து பார்த்ததே இல்லை. நான் நிறையா படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அவள் ஆர்டிஸ்ட்டுன்னு அவளுக்கே தெரியாது. அதுதான் வந்து இது. அதே மாதிரி முருகன் பல வருஷமாக வந்து சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் நான் பருத்தி வீரர்லேருந்து பார்த்து உனக்கு கண்டிப்பாக நான் உன்னை நடிக்க வைப்பேன் என்னோடய படத்தில் இருந்து அவனுக்கு வந்து அப்போ இருந்து வாக்குறுதி கொடுத்துருந்தேன். ஸோ அவன் பிரமாதமாக நடிச்சிருக்கான். யாருமே இங்கே சொல்ல இது வந்து இவங்க இல்லை அப்படிலாம் ஒரு இதே கிடையாது. அதே போல் வந்து அகமத் எடிட்டர், அவரும் அதே தான். எல்லாரையும் போல் அவரையும் தொந்தரவு பண்ணியிருக்கேன். எப்போ வந்து ஃபோன் பண்ணாலும் உடனே வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாரு. அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் அவர் அதுக்கு மேலே தொந்தரவு. நான் ஏன்னா கோவம்னு சொல்லுவாங்க, நான் கோவமே இல்லை, ஒரு புள்ளி கூட கோவமே படாத ஒரு என்னோடய படத்தோட டீமில் ஒரு ஆள்னால் அது வந்து தான். ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்வீட்டு. நம்ம என்ன சொன்னாலும் ஒரு மாற்று கருத்தே இருக்காது அவர்கிட்ட. ஓகே செய்யலான்னு வரும். அதே போல் நானும் அவர்கிட்ட ஒரு சின்ன அளவு கூட ஒரு சின்ன கடுமையாக நடந்துக்கிட்டதே இல்லை. அவ்வளோ அற்புதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. மாதக்கணக்காக அந்த படத்துக்கு மாதக்கணக்காக வந்து இப்போ கண்டினியூஸாக அவ்வளவு இந்த நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெளிநாட்டு படத்தோட மியூசிக் மாதிரி தான் அந்த படத்தோட இருக்குது. தமிழ் சினிமாவில் அப்படி இப்படியான ஒரு வெஸ்டர்னும் கிளாசிக், அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபோக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் அவரை தொந்தரவு பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் வேலை வேணும்னு கேட்பேன், இது மாற்றுங்க அது மாற்றுங்கன்னு மாற்றிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் வந்து என்னோடய படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து தான். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து MS பிரபு சார் இங்கே வரலை. ஆனால் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் நேற்று. அவர் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் சந்திரா, நீங்கள் உங்கள் படம் வந்து ஹிட் ஆகணுன்ட்டு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னோடய ஷூட்டிங்னால எனக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காரு. சொன்னாங்க, ஸ்ரீனிவாசன் சார் என்ன பிரச்சனை பழனியப்பனோட அப்படின்ட்டு. அவர் தான் ஃபஸ்ட் காப்பி பண்ணார் படத்தை, ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனில். அப்போ வந்து என்னென்னா, ஒரு முதல் பட டைரக்டர் கண்டிப்பாக வந்து நான் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட் தான். அதே போல் என்னோடய நடிகர்கள் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் வேலை பார்த்தாங்க. அவங்க யாருமே வந்து ஒரு நடிகர்கள் அப்படிலாம் இல்லை. ஸோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவு பட்ஜெட்டை குறைச்சி தான் நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். சார் வந்து பணத்தை இது பண்ணிட்டாரு. பல நாள் வந்து எனக்கு
என்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஏன் எனக்கு வந்து இவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு. என்னோட பயம்தான் வந்து அவ்வளோ கோவமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் நான் தூங்க மாட்டேன் ஷூட்டிங்கில். அடுத்த நாள் இந்த ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா, உடனே பேக்கப் ஆகிடுமா, இப்படியான ஒரு விஷயந்தான் நாங்கள் நடக்கும். ஸோ வந்து அந்த ஒரு நிர்வாக குளறுபடி தான் எனக்கும் கருப்பண்ண சாருக்கும் வந்து இருக்க சின்ன பிரச்சனை. வேறு எதுவுமே எனக்கு அவருக்குமான இதுவில் அவர் டைரெக்ஷனில் எந்த விதமான இதுவும் தலையீடு செய்யலை. ஆனால் அவர் வந்திருக்கலாம். அதை வந்து ஒரு பெரிய ஒரு காயமாக அவர் வச்சுக்கிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியலை. அவர் எவ்வளவோ பேசி பார்த்தோம் வர சொல்லி, அவர் வரலை. நண்பர்கள் சொன்ன மாதிரி தான். நான் அதை பற்றியான நான் கருத்து சொல்ல முடியாது. என்னோடய கண்டென்ட் வந்து படத்தில் நல்ல படம் நான் எடுத்திருக்கேன், நான் நம்புகிறேன். ஸோ வந்து என்னை நம்புகிற, என்னை அன்பு செய்கிற நண்பர்களும் உறவினர்களும் இருக்காங்க. இவங்களோட இந்த ஒரு வாழ்த்து வந்து என்னை வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு நான் நம்புகிறேன். அதுதான் சரி. இப்போ இந்த படத்தை வந்து வாங்கியிருக்க எஸ் குமரன் சார், அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் அவுட்ரேட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து இவ்வளோ அவுட்ரேட்டுக்கு இன்றைக்கி வாங்குகிறாங்க. ஆனால் ஏன் இவ்வளோ வருஷம் வந்து படத்தை முடிக்க முடியல அல்லது முடிக்கல, என்ன நம்பிக்கையில்? உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு விதி மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்கே பார்த்து. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னாங்க. அது மாதிரி படத்தையும் வாங்கியிருக்காங்க. இப்போ எங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து முன்னாடியே வந்து ப்ரெஸ்ஸோ போடலாம், எனக்கு யாரும் தப்பாக எழுத முடியாது, அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. ஆனால் எதுக்காக இந்த படம் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு விதியாக என்னன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் என்னோடய கோபமாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து என்னோட குடும்பம் சொல்லணும். ஒரு நீண்ட நெடிய போராட்டம். நான் அவ்வளோ சொன்ன மாதிரி இந்த கோபம் எல்லாம் எங்கே விழுதுன்னா என் குடும்பத்திட்ட தான் காட்டும். என்னோடய பொண்ணெல்லாம் வந்து வெளியில் எந்த ஃபங்க்ஷனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா ஃபங்க்ஷனுக்குலாம் போவோம் அப்படின்னு கூப்பிட்றப்ப நான் வரமாட்டேன். உங்கள் படம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் வருவேன், அதுக்கப்புறம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் வரேன். ஏன்னா என்னோடய பெயினை வந்து டெய்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து என்னை வந்து பொறுத்துக்கிட்டு இவ்வளோ காலம் வந்து எங்களோட பொறுமையாக என்னோட குடும்பத்தை, என்னோட பொண்ணு, பையன், அம்மா, என்னுடைய கணவர் வி.கே. சுந்தர், எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யாருக்கு நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. பத்திரிகை நண்பர்களுக்கு நிச்சயம் வந்து இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட எங்களுக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சப்போர்ட்டில் தான் வந்து இவ்வளவு காலம் நெடுங்காலமாக என்னோடய போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ரிலீஸ் ஆன முடிவுக்கு வந்துருச்சு நான் நினைக்கலன்னு நான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இது வாங்கின ப்ரொடியூசருக்கு வந்து லாபத்தை கொடுக்கணும். இப்படி ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் போய் சேரணும். அதுதான் வந்து இப்போ முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த படத்தை வெளியில் கொண்டு போங்க. அதுதான் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி.